முருங்கைக்கீரை வந்து அயன் கண்டென்ட், வைட்டமின்ஸ், ஜென்ரலாக கீரையே வந்து எந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சார்? நேச்சுரல் ஃபுட்டில் கீரைகள் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இப்போ முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா அதில் நிறைய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. ஆட்டோமேட்டிக்காக அதை எடுக்கக்குள்ள கொலஸ்ட்ரால் கம்மியாகும். அதே மாதிரி சால்ட்டு அந்த பிபியும் கம்மியாகும். மேபி எனக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ்லாம் அவங்களாம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்தது வந்து 70 வயசில் 80 வயசில் வரவங்களா ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்லேயே பார்க்குறோம். இன்னும் யங் ஏஜில் கூட 25 இயர்ஸில் கூட சம்டைம் பிசி வேகமாக நடக்கிறாங்க. நடக்கக்குள்ளே வலி வருதுன்னா அது எக்ஸாஷனல் செஸ்ட் பெயின்னா அதுதான் ஆஞ்சைனா. அது வந்து மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கம்மியாகுதுன்னா அது வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அது ஹார்ட் ரிலேட்டட் பெயினாக இருக்கலாம். டேபிளில் ஒரு சேரில் கொடுத்து நிறைய பொருள் வச்சுருந்து இதில் வந்து சிகரெட்டாக எது பிரச்சனை கொடுக்குன்னா அந்த சேர் தான் ஆக்சுவலாக. ஏன்னா உட்காந்து இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர். Hi all, welcome to our podcast Wellness Beyond Treatment Doctor Series powered by Keeraikadai Ventures in collaboration with MGM Healthcare. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட்டான லைஃப்பில் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம், ஹார்ட் ரிட்டர்னாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது, அதை பற்றி நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த சீரீஸ் ஆரம்பித்தோம். ஸோ டுடே வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் பாபு எலுமலை, சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் இன்டர்வென்ஷனல் cardiologist with over 20 years of experience at MGM Healthcare, Nelson Manickam Road, Chennai. Sir, welcome to the show. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆன் யுவர் இன்ஸ்பைட் ஆஃப் பிஸி ஷெடியூல் எங்களை எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சார், உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். நான் டாக்டர் பாபு எலுமலை, இருதய நோய் நிபுணர், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், MGM ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோடு, அம்ஜிக்கரை, சென்னையில் பணியாற்றேன். ஸோ என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தது ரொம்ப மகிழ்ச்சி. சார், இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஏர்லி 30s ஏர்லி 40s வந்து நிறைய பேர் ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாப் 2 ரீசன்ஸ்னால் என்ன டாப் 2 ரீசன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க சார்? எதனால் ஏர்லியாக இவ்வளோ தூரம் வருது சார்? அதான், ஸோ ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வயது அதிகமாக வர்றதுக்கு. ஸோ ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ், அதிகமாக ஏஜ் ஆச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா இது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இருதயம் மற்றும் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை ஸ்ட்ரோக்கு, இல்லை காலில் போகிற ரத்த குழாய் பிளாக். மேபி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு 80 வயசில் தான் பார்த்தாங்க. அப்புறம் அப்படி படிப்படியாக வர ஆரம்பிச்சிது. மேபி எனக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸ்லாம் அவங்களாம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்தது வந்து 70 வயசில் 80 வயசில் வரவங்களா ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்துருப்பாங்க. இப்போ நாங்கள் படிக்கிற டைமில், காலேஜில் படிக்கிற டைமில், MBBS இந்த கார்டியாலஜிலாம் படிக்கிற டைமில் மேபி 60 அந்த மாதிரி டைமில் பார்த்துட்டு இருந்தோம். 50-60 வயசில். இப்போலாம் வந்து இன்னும் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்லேயே பார்க்குறோம். இன்னும் யங் ஏஜில் கூட 25 இயர்ஸில் கூட சம்டைம் பிசி. அது யங்கஸ்ட் நான் பார்த்தது மேபி 21 வயசு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபை ஆனதால் தான் வாழ்வு முறை மாறிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான். ஸோ எல்லாமே பிஸி ஸ்கெடியூல், அந்த டைமில் டார்கெட்டில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அன்னசரி வரி, ஸ்ட்ரெஸ், அதில் தான். ஸோ முக்கியமான ரீசன் வந்து யங் ஏஜில் யாராவது வந்திருந்தாங்கன்னா ஸ்மோக்கிங் ஃபஸ்ட்டு கேட்போம். ஸோ ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா அது ஒன்று வரலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அந்த மாதிரியோ, இல்லை சோஷியல் அவங்க ஓன் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ன்றது அன்னசரி வரியாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது சிலவங்க வந்து சில பேஷண்ட் வருவாங்க, இது சொன்னாலும் நார்மலான்னு திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது அன்னசரி வரி, தேவையில்லாமல் கவலைப்படுதல், டிப்ரெஷன், ஃபேமிலி இஷ்யூஸ், ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் லேக் ஆஃப் ஸ்லீப், அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப்பும் வரும். ஸ்லீப் டியூரேஷன் கம்மியாக இருக்கக்குள்ள, ஏன்னா அதுவே அந்த ஸ்ட்ரெஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஸ்லீப் டியூரேஷன் கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வேறு இருக்கும். ஏன்னா பாடி அதுவே ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நைட் டியூட்டி தொடர்ந்து பார்க்குறாங்க, ஸ்லீப் டியூரேஷன் கம்மியாகிட்டே போயிட்டு வருதுன்னா, ஸோ அதுக்கெலாம் அது அசிடிட்டின்றது ஒரு கேஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமும் அதே மாதிரி வரலாம். ஸோ மோஸ்ட்லி இது தான். இன் அடிஷன் டயபெட்டிஸ். இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்குதான்னு கேட்போம் எங்கேஜில் வரவங்களுக்கு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து இப்போ ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் எங்கேஜில் அவங்களுக்கு வந்திருந்தால் அதே மாதிரி இப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்து அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைனாலும், அவங்க 2 பேருக்கு சுகர் இருந்தாலும் இவங்களுக்கு எங்கேஜில் சுகர் வரலாம், அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் யூஸ்வலாக எங்கேஜில் கேட்குறது. சார், மெயினாக வந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளமில் வந்து சில ஏர்லி சைன்ஸ் வந்து சிம்டம்ஸ் நம்ம பாடி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். இப்போ நாங்கள் மக்கள் எல்லோரும் இருக்கும் போது we are not into மெடிக்கல் இதில் என்ன மாதிரியான சைன்ஸ்னால் வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது ஹார்ட் ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிறது? இது வந்து செஸ்ட் பெயின். அதை நம்ம வந்து அந்த ஹார்ட் ரிலேட்டட் அந்த ரத்த குழாய் பிளாக்கில் வர பெயின் வந்து ஆன்ஜைனான்னு சொல்லுவோம். ஆன்ஜினான்றது ஒரு நெஞ்சு அழுத்தம், கம்ப்ரசிவ் டைப் ஆஃப் பெயின் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அவங்களால சொல்ல முடியாது, அப்படியே போட்ட இருதயம் அழுத்துற மாதிரி இருக்கும். ஒரு கிளாசிக்கில் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு செஸ்ட்டை ஊற்றி ஒரு பெரிய ரோப், ஒரு கயிறை கட்டி இருக்குன்னா எப்படி இருக்கும், இல்லை ஒரு யானையே எழுந்து நம்ம மேலே நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் பெயின் இல்லை, ஒரு அழுத்தம், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது வந்து அப்படியே அந்த இடது சைடு கையில் பரவலாம்.
ஸோ லெஃப்ட் ஆர்மில் அது விரல் வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, இந்த சைடில் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே பரவுற மாதிரி இருக்கும், இல்லை தாடா வரைக்கும் போகலாம், ஜா வரைக்கும் போகலாம். ஸோ மோஸ்ட்லி இதுதான். ஸோ அது கூட வந்து மூச்சு வாங்கல் இருக்கலாம், ஸ்வெட்டிங் வரலாம். இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நடக்குள்ளே வந்ததுன்னா. ஸோ நிறைய பேர் வந்து சும்மா இருக்கக்குள்ளே திரும்பினா படுத்தாலாம் வலியுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மோர் ஆஃப் மசில் போன் பெயினாக இருக்கலாம். இல்லை நான் ஒரு காஃபி குடித்தேன், ஏதோ சாப்பாடு சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டா எனக்கு வலி இருக்குதுன்னா அது கேஸ்ட்ரிக் ரிலேட்டடாக இருக்கலாம். பட் நடக்கக்குள்ளே வேகமாக நடக்கக்குள்ளே வலி வருதுன்னா அது எக்ஸாஷனல் செஸ்ட் பெயின்னா அதுதான் ஆஞ்சைனா. அது வந்து மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கம்மியாகுதுன்னா அது வந்து இக்னோர் பண்ணுறது, அது ஹார்ட் ரிலேட்டட் பெயினாக இருக்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுக்கும்போது ஹார்ட் நல்லா இருக்கும், கொஞ்சம் நடக்கும்போது அப்போ ஏன் நடக்கக்குள்ள அதிகமாகுதுன்னா அப்போ ஹார்ட் நிறைய பீட் ஆகுது. ஸோ ஹார்ட் நிறைய வேலை செய்யக்குள்ள அது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை நிறைய தேவைப்படுது, அப்போ தான் அது பம்ப் பண்ணும். அப்போ நமக்கு போதிய பிளட் ஃப்ளோ போகலன்னா அப்போ அதனால் பெயின் வரலாம். இப்போ உடம்பு ஒரு வண்டி, ஹார்ட் வந்து ஒரு இன்ஜின், அதுக்கு போகிற அந்த பெட்ரோல் டீசல் தான் அந்த பிளட் சப்ளை, அந்த கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த ஹார்ட் நிறைய வேலை செய்யக்குள்ள, நடக்கக்குள்ள, பேசக்குள்ள, இப்போ நான் பேசக்குள்ள ஹார்ட் நிறைய வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி டைமில் மூவ்மெண்ட்டில் இருக்கக்குள்ள ஹார்ட் நிறைய பீட் ஆகக்குள்ள டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ஹார்ட்டுக்கு நிறைய பிளட் சேருது, அந்த ஃபியூவல் நிறைய தேவைப்படுது. அப்போ போதிய ஃப்ளோ இல்லைன்னா அதை தான் சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்ச், அப்போ வந்து அது பெயினாக நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுதான். ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து ஆஞ்சனல் பெயின் தான். ஆஞ்சனல் பெயின் நடக்கக்குள்ள இல்லை வேலை செய்யக்குள்ள, நடக்கக்குள்ள பெரும்பாலும் நடக்கக்குள்ள வலி வந்து ரெஸ்ட் எடுத்தால் கம்மியாகுதுன்னா அதுவும் அந்த பெயின் லெஃப்ட் சைடு அந்த ஆர்முக்கு ரேடியேட் ஆகுது, இல்லை தாடைக்கு ரேடியேட்னா அது கண்டிப்பாக இக்னோர் பண்ணக்கூடாது, டாக்டர் எடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரெஸ்ட் எடுத்தோடனே சரியாயிருச்சு, திருப்பி நடக்கும்போது வருது, திருப்பி ரெஸ்ட் எடுக்கும்போது சரியாயிருச்சுனே அதையும் இக்னோர் பண்ணலாம். அதுதான் ஆஞ்சனல் பெயின். அதுதான். ஸோ அதுதான் ஆஞ்சனல் பெயின். அது வந்து அந்த ரெஸ்ட் எடுத்தனால ஒன்று ரெண்டு அவங்க அந்த சார்பிட் அந்த நைட்ரோகிளிசரின் மாத்திரை போட்டும் கம்மியாகலாம். ஸோ பெரும்பாலும் நடக்கக்குள்ள வழியாவது ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அது ஆஞ்சனல் பெயின், உடனே டாக்டர் எடுத்து போயிடணும். அது அதே மாதிரி சார் இப்போ இன்டர்நெட்டில் ஒரு வைரலான கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போ ஏர்லி 30s எடுத்துக்கோங்க, இப்போ எங்கே ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் லோடிங் டோஸ் கையில் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி நேரத்தில் லோடிங் டோஸ் எடுத்துக்கணும், லோடிங் டோஸ் என்னென்ன சார்? ஜென்ரலாக இந்த லோடிங் டோஸ்ன்றது பிளட் தின்னர் மெடிசன் கொடுக்குறோம். 2 பிளட் தின்னர் மெடிசன், ஒரு கொலஸ்ட்ரால் மெடிசன் இருக்கும். ஸோ அந்த 3 டேப்லெட்டு, அந்த 3 மருந்துகள். அது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் அட்டாக்னு வந்தவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா தான் அது அட்வைசபிள். ஏன்னா அவங்களுக்கு சில டைம் வந்து அவங்க வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு கூட அதை நினச்சிக்குவாங்க வலின்னு. அப்போ அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு அந்த லோடிங் டோஸில் ஒரு ஆஸ்பிரின் ஒரு மெடிசன் இருக்கும், அது கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகலாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு இப்போ எங்கே பார்த்தாலும் நம்ம மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்டர் இருக்குது, கிளினிக்ஸ் எதாவது இருக்குது. ஸோ பக்கத்தில் போய்ட்டு அவங்க ஒரு இசிஜி எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க எதாவது சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த லோடிங் டோஸ் எடுக்கலாம். பட் ரெகுலராக யாரையும் கேரி பண்ணணுன்னா அது அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. பட் ஸ்டில் அது ஆல்ரெடி அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது உங்களுக்கு. நான் சொன்னேன்ல, இப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்மோக்கர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், பிபிலாம் இருக்கவங்களுக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, நிறைய வீட்டில் சொல்லுவாங்க ஏற்கனவே ஃபேமிலியில் வந்து பிரதருக்கு அந்த மாதிரி ஆச்சு, ஃபாதருக்கு அந்த மாதிரி யங் ஏஜில் அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது, இல்லை சடனாக இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஸோ அது ரிஸ்க் ஃபேக்டர். இது அவங்க லோடிங் டோஸ் கையில் எடுத்துன்னு போகிறதோட அவங்களாம் எவாலுவேஷன் பண்ணிக்கணும், முன்னாடியே அவங்க ப்ரிவென்டிவ் செக்கப்பில் பார்த்துக்கணும். அப்போ அவங்க நம்மளுக்கு சொல்ல முடியும் என்ன அவங்க எடுத்துக்கணுமான்னு. ஸோ இப்போ வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சார்? கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது தேவை. ஏன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறது தான் இப்போ முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டரு. ஸோ நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு சேரில் கொடுத்து நிறைய பொருள் வச்சுருந்து இதில் வந்து சிகரெட்டாக எது பிரச்சனை கொடுக்குன்னா அந்த சேர் தான் ஆக்சுவலாக. ஏன்னா உட்காந்து இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர். அது நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. ஈவன் இப்போ டாக்டர் இது ரிலேட் பண்ண மார்னிங்லேருந்து ஈவினிங் உட்காந்துருக்கோம், இல்லை ஈவினிங் கிளினிக் போனால் இப்போ அதில் இப்போ எங்கள் ரிலேஷன் எங்கள் இதிலே சொல்கிறோம் டாக்டர் இதுலேயே. ஸோ அதுவே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான், ஒரே இடத்துல உட்காந்து இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் முக்கியமாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 50% தான் மெடிசன். மீதி 50%ல் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டயட் ரெண்டுமே வரும். இப்போ எங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது தான், குறைஞ்சது ½ hour நடக்கணும், 20 to 30 minutes தான் ரெக்கமெண்டேஷன். டெய்லி நடக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள். ஸோ இன்னை வீக் வந்து அந்த 30 into 5னா 150 minutes வரும், 30 times 5 days போனால். ஸோ அதுதான் ரெக்கமெண்டேஷனும். ஸோ இன்னை வீக் அட்லீஸ்ட் 150 minutes நடங்க, 150 நிமிஷம் நடங்க. டெய்லியும் குறைஞ்சது ஒரு ½ மணி நேரம் நடங்க. எல்லா நாளும் நடந்தால் நல்லது, இல்லை வாரத்தில் 5 நாளாக நடக்கும். அப்படி நடக்க முடியாங்க 1-2 நாள் கடுமையான வேலையும் பண்ணலாம். பட் திஸ் இஸ் வாட் இஸ் அட்வைஸ், பிரிஸ்க் வாக்கிங், அட்லீஸ்ட் பிரிஸ்க் வாக்கிங். ஹார்ட்டுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங்கோட வாக்கிங் இல்லை ரன்னிங் தான் பெட்டர். ஏன்னா அப்போ தான் அந்த மசில்லாம் ஸ்ட்ரெச் ஆகும், ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிஸ்க் வாக்கிங் அட்லீஸ்ட் 30 minutes, ஒரு நாளைக்கு ½ மணி நேரம், அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள் இருந்தால், இல்லை எல்லா நாளும் இருந்தால் நல்லது. சார் இப்போ மெயினாக வந்து ஹார்ட்னாலே ஆயில் கண்டென்ட், அப்பார்ட் ஃப்ரம் ஆயிலி கண்டென்ட், சுகர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட், அது ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குது சார் ஹார்ட் ஹெல்த்துக்கு? டெஃபினட்டாக இந்த ஆயிலி ஃபுட்ஸ் வந்து ஆயிலினா டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்து கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் அந்த பேட் கொலஸ்ட்ரால், சேச்சுரேட்டட் ஃபேட்டு, இல்லை ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பெரும்பாலும் எல்லாரும் அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க.
பட் சுகர் வந்து நிறைய பேர் வந்து வயதானவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஐட்டம் தான் அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் சுகரு மற்ற ஐட்டம்ஸ் அந்த ப்ராசஸ் ஃபுட்லாம் சில டைம் அந்த நம்ம நொறுக்கு திணின்னு சாப்பிட்றாங்க. சுகரை வந்து அதுவும் எஸ்பெஷலி ஒயிட் சுகர் அது வந்து டோட்டலாக நம்ம ஜீரோ ஆக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் கொடுத்து இன்னும் உப்பு டோட்டலாக ஜீரோ ஆக்கணும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். ஆயில் வந்து டோட்டலாக ஜீரோ ஆக்க வேணாம், உடம்புக்கு நமக்கு கொஞ்சம் தேவை, நான் கம்மி பண்ணுங்கள். ஆனால் ஒயிட் சுகர் வந்து நீங்கள் டோட்டலாகவே அது ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட். ஸோ ஒயிட் சுகர் இல்லை அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைன் கார்போஹைட்ரேட்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம். சாப்பிட்ட உடனே உடம்பு சுகர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு வாங்க, சாப்பிட்ட உடனே சுகர் அதிகமாக பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பொருளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுறோமோ நல்லது. ஸோ ஒயிட் சுகர் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா அது அதிகமாக சாப்பிடக்குள்ள உடம்புல வந்து வெயிட் போடலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகலாம். அதனால் வந்து அது ஒரு ட்ரைக்ளிசரின் ஒரு வகையான பேட் கொலஸ்ட்ராலாக மாறலாம். அந்த கொலஸ்ட்ரால் தான் இப்போ லிவரில் படிஞ்சிடும், ஃபேட்டி லிவர்னு ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்ட் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட் தான். அதில் எல்லாத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு உப்பு இருக்கும், சால்ட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சால்ட் கண்டென்ட் உடம்புல அது இன்க்ரீஸ் ஆகிடும். அது இல்லாமல் அவங்க வந்து சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி சொல்வது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ்டு மீட்டில் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அது ஃபிஷ்ஷோ சிக்கனோ ஏதோ வந்து ப்ராசஸ்டு ரெடி பண்ணி அவங்க வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணாமல் இருந்ததுன்னா ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கலாம். அதனால் நமக்கு ஹெல்த் அசாட் வரும். சார் இப்போ ஜென்ரலாக வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு அது ஹார்ட்டுக்கு வந்து பெரிய கெடுதல் கொடுக்குற ஃபஸ்ட்டு விஷயமா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் என்னைக்கா சோஷியல் ட்ரிங்கர் தான் இருந்தாலும் ஆல்கஹால் இஸ் அன் ஆல்கஹால் அப்படி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இதே வரிசையில் லேக் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் அது ஸ்மோக்கிங்கே பண்ணல, ஆல்கஹாலே குடிக்கல நான், ஆனால் எனக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலுக்கு அளவுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் கொடுக்குது சார்? அது ஸோ நான் ஆக்சுவலாக ஆல்கஹால் நான் ரிஸ்க் ஃபேக்டர் முன்னாடி சொல்லலை. ஏன்னா வந்து ஸ்மோக்கிங் தான் மோர் ரிஸ்க் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஆல்கஹால் குடிக்கிறதுனால அவங்க லிவர் ப்ராப்ளம் மற்றதெல்லாம் வரலாம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஆல்கஹாலும் வந்து இது நமக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இன்டைரக்டாக ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாகலாம், கொலஸ்ட்ரால் மாறலாம். ஸோ ரொம்ப அதிகமாக குடித்தாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகலாம். இது சிலவங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாக போயிடும். ஸோ அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்கிறாங்க அதனால் இன்டெரக்டாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஈவன் இப்போ WHO வெப்சைட்லேயே ப்ரீவியஸாக வந்து கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் ஓகே ஃபார் த பாடின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நோ ஆல்கஹால் இஸ் குட் அப்படி தான். ஸோ அதை இது அவங்களே ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டாங்க. ஸோ யாருக்கு ஒருத்தவங்க உடம்புக்கும் மாறும், அதனால் எதுவும் கிடையாது. ஸோ ஆல்கஹால் குடிக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ் வரலாம். பட் ஒரு ஸ்மோக்கிங் அளவுக்கு மேஜர் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் வராது. பட் ஸ்டில் அதனாலையும் வரலாம், அதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஆல்கஹால் கன்சம்ஷன். லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ அதுதான் இப்போ வந்து இப்போ இன்னும் ட்ரெண்டிங் இஷ்யூவே எல்லாருக்கும். ஸோ லேக் ஆஃப் குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும் ஒரு நாளைக்கு, புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறாங்களா, அது வெரி லக்ஸுரியஸ் லைஃப். அவங்க தான் லக்ஸரி லைஃப்பில் லீட் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஏன்னா சில ஹார்மோன்ஸ் வந்து காலையில் டைமில் சுரக்கும். இப்போ சில ஹார்மோன்ஸ் வந்து மிட் நைட் வரும், சில ஹார்மோன்ஸ் ஈவினிங்கில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் மோர் இந்த ஈவினிங்கில் நடக்கும். இப்போ தைராய்டு மாத்திரலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காலையில் எடுப்பாங்க. அதுக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக் சிர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சிர்கேடியன் ரிதம்னா பயாலஜிக்கல் கிளாக். அது அந்த நைட் அப்படியே ஆவ நம்ம உடம்பு வந்து அந்த மெலட்டின் ஹார்மோன்லாம் சுரக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டிம் லைட்லாம் வரக்குள்ள தூக்கம் வரும். ஸோ அந்த 7 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறாங்கன்னு வச்சிங்களேன். அது சிலவங்க இது யாருக்கு காமன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு இல்லை அந்த டார்கெட் ஏதாவது வச்சுக்கின்னு நாளைக்கு ஏதாவது முடிக்கணும் அப்படின்னு பண்ணுறவங்க அப்படியே அப்படியே ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு ஒரு 4 டேஸ்லாம் நான் வந்து 4 ஹவர்ஸ் தான் தூங்கினேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஸ்லீப் எப்பவுமே கேன்சல் பண்ண முடியாது. இது ஒன்லி போஸ்ட்போன் தான் பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு அவங்க டியூரேஷன் கம்மி பண்ணக்குள்ள அதுதான் ஸ்ட்ரெஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க ஸ்லீப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி மெனி குட் திங்ஸ் இந்த பாடி ஹேப்பன் டியூரிங் ஸ்லீப் தான் சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் வில் கம் டவுன். ஸோ ஸ்ட்ரெஸ் லேக் ஆஃப் ஸ்லீப் வந்து எதை இன்டெரக்ட் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஸ்லீப் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி காலைல அலாம் வச்சு ஏந்திருக்காங்களோ அதே மாதிரி அலாம் வச்சு இந்த டைமுக்கு போகணும், ஒரு 10 o'clock தூங்கணும், 9:30 தூங்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதுவும் தூங்குறது முன்னாடி ஒரு 2 hours முன்னாடியே சாப்பிட்டுடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கலாம், படுத்த உடனே சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா அந்த ஈசோபேஜிக் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்லாம் வரலாம் அப்படி. ஸோ அதனால் சிலவங்க அதான் சாப்பிட்டு உடனே படுக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கலாம். அப்புறம் ஃபோனை ஏதாவது பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உடனே போய் படுத்தாங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் வந்து தூங்குற ரூமில் வந்து ஃபுல்லாக அந்த லைட் ஏதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நைட் லேம்ப்னு, அதனால் வந்து பிரெயின் வில் பி ஆக்டிவ். ஸோ ஆக்சுவலாக தூங்குறது வந்து ஒரு இருட்டில் டோட்டலாக டார்க் பிளேஸில் ஸ்லீப் பண்ணுறது, காமன் இடத்துல ஸ்லீப் பண்ணுறது, அந்த கேஜெட்ஸ்லாம் கொஞ்சம் நாள் ஸ்க்ரீன்லாம் பார்க்காம தூங்குறது தான் பெட்டர். அப்படி இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளங்கள் கம்மியாகும். ஓகே சார், நார்மலாக வந்து ஹார்ட் ஸ்க்ரீனிங் இப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது.
எனக்கு வந்து அந்த பார்க்க ஹெல்த்தியாக தான் இருக்கேன், ஃபிட்னஸாக தான் இருக்கேன், எந்த பெயினுமே இல்லை எனக்கு. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது வந்து நல்லது சார்? ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணணும் சார்? ஸோ இப்போ ஹெல்த் செக்அப் அப்படின்றதுல நம்ம யூஸ்வலாக வந்து பேசிக்காக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துருவோம் எல்லாருக்குமே. அது வந்து எக்ஸாக்டாக இந்த டேன்னு கிடையாது, பட் கொலஸ்ட்ராலுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இந்த காலேஜ் கோயிங் டைம் 18 to 20 இயர்ஸில் வந்து எல்லாருமே செக் பண்ணி ஆகணும். இந்தியாவில் அது ஒரு ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து எங்கள் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருதுன்ட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 வயசு 50 வயசில் தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. இது கூட இப்போ ரீசெண்டாக மேபி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 60-70 வயசு பிரச்சனை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிபி சுகரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் 22 இப்போ சப்போஸ் ஒரு 18 to 20 இயர்ஸில் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறீங்க, அது நார்மலாக இருந்தாலும் எவ்ரி 5 இயர்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்நார்மலாக இருந்தால் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சீக்கிரம் செக் பண்ணணுன்ட்டு. ஏன்னா அந்த ஏஜ்லேயே பார்த்துட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டி கூட காமன், சின்ன வயசுல எல்லாருமே வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துடுது அப்பயே அந்த கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதேமாதிரி சுகர், கொலஸ்ட்ரால்லாம் நீங்கள் 20 to 30 இயர்ஸில் பிபி அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ மேபி எவரிபடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது நல்லது தான். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை. நார்மலாக இருந்தால் ஒன்ஸ் இன் இயர் செக் பண்ணி பார்க்கலாம், ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட் மேபி சுகர். ஸோ பட் அப்நார்மல் இருக்கவங்களும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் ஒரு 35 இயர்ஸ் ஒரு மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்கன்னா ஹார்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெஸ்ட் இருக்கா சார்? ஸ்க்ரீனிங் பண்ணால் ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கு இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்? இப்போ எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஓபிடியில் வந்து என்னோட ஹார்ட் கண்டிஷன் என்ன, கார்டியக் ஸ்டேட்டஸ்னு கேட்டாங்கன்னா பிபி பார்க்குறோம், பல்ஸ் பார்க்குறோம், அப்புறம் சில பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு அந்த மாதிரி இருக்குதான் ரிலேட்டடு. அப்புறம் அவங்களுக்கு வந்து இசிஜி எக்கோ பண்ணி பார்ப்போம். ஸோ இசிஜின்றது அந்த ஒயர்லாம் வச்சு பார்க்குறாங்க. எக்கோன்றது ஸ்கேன், எப்படி வயிற்றுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அதுமாதிரி ஹார்ட்டோட ஸ்கேன் தான் எக்கோ ஸ்கேன். ஸோ அதில் ஹார்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் இதுலேயே அவங்களுக்கு வந்து இது ரெண்டு இருந்தால் இருக்கிற ஒரு 70% ஹார்ட் இஸ் ஓகே. பட் நடக்க வச்சு எடுக்கிற இசிஜியை தான் ட்ரெட்மில் எக்ஸசைஸ் இசிஜின்னு சொல்கிறோம். இந்த பெல்ட் மேலே நடக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்கக்கூடிய ஓகே ஹார்ட் கண்டிஷன் நார்மல்னு சொல்ல முடியும். ஸோ இசிஜிக்கோ டிஎம்டி நார்மல்னா இருக்கக்கூடிய ஹார்ட் இஸ் ஃபைன். சார் அதே மாதிரி இப்போ நான் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவர் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண போகிறேன், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட போகிறேன்றாரு. ஸோ இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் சாப்பிட்னா பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் சாப்பிட்லாம், ஹெல்த்தி நியூட்ரியன்ட் ஃபுட் பேலன்ஸ் ஃபுட்னா சாப்பிட்லாம். சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுமா? ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ரிவர்ஸ் ஆகுமா, இல்லை ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை எனக்கு அப்படின்னா இந்த ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே ரிவர்ஸ் ஆகுமா சார்? ஆமாம், நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் அதை டயட்னாலேயோ வாக்கிங்னாலேயோ இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அவங்க நிறுத்துறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது எஃபெக்ட் இருக்கும். பட் உடனே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அடுத்த நாளே எதிர்பார்க்க முடியாது. பட் எவ்ரிடே எஃபெக்ட் வில் பி தேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்மோக்கிங் நிறுத்துறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயரில் மேக்ஸிமம் ரிடக்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபுல் அந்த கார்டியோவாஸ்குலர் வர அந்த ரிஸ்க் கம்மியாகிறதுக்கு 10 to 15 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அந்த ரிஸ்க் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நிறுத்தி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வரவங்களையும் பார்க்குறோம் ப்ராப்ளம் இருக்குன்னு. அதே வந்து அவங்க ஸ்மோக்கிங்கால் வந்து லங் டேமேஜ் நிறுத்தினதுக்கப்புறம் பெரும்பாலும் மாறாது இப்படி தான் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ரிசர்ச் வச்சு. இப்போ டயட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆயில் ஃபுட் நிறுத்துறாங்க, சுகர் கம்மி பண்ணுறாங்க, சால்ட் கம்மி பண்ணுறாங்க, நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க. நேச்சுரல் ஃபுட்ஸ்னால் முக்கியமானது டெஃபினட்டாக அது கீரை வகைகள் தான். ஸோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் காய்கறிகள் எல்லா வகையான கலர்ஃபுல் காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்றாங்க. பழங்கள் சாப்பிட்றாங்க, ரொம்ப இனிப்பான பழங்கள் வேணால் அவாய்ட் பண்ணலாம், எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கோயிங் டு பி பெனிஃபிஷியல். அந்த பிளட் வெசலில் பிளாக், அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி பிளாக் வர்றதுக்கு காரணங்கள் ஹார்ட் மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையுமே காய்களில் அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க, இல்லை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கம்மி பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக கீரை வகைகள், காய்கறிகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எம்ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இதில் வாட் இஸ் யுவர் யூனிக்னஸ் சார்? ஸ்பெஷலி வந்து கார்டியாலஜி ரிலேட்டடாக உங்கள் எம்ஜிஎம் ஸ்பெஷல் என்ன சார்? ஸோ இங்கே எம்ஜிஎம் ஹெல்த் கேர் நெல்சன் மாணிக்கம் ரோடு அம்ஜிக்கரை சென்னையில் ஹார்ட்டுக்கு தேவையான அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அதாவது இசிஜி எக்கோவில் ஆரம்பித்து நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெட்மில்லேருந்து ஆஞ்சியோகிராஃபி அந்த மாதிரி எல்லா ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் சர்ஜரி அண்ட் ஈவன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் எல்லா அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. பட் இது வந்து ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு, வராமல் இருக்கவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஹெல்த் செக்அப் பேக்கேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஹெல்த் செக்அப் பேக்கேஜ். அதில் எப்படி இருந்தாலும் நம்ம வரக்குள்ள அவங்களுக்கு ஈஸி எக்கோ பண்ணிடுறோம். அந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்கு ட்ரெட்மிலும் பண்ணுறோம், சுகர் கொலஸ்ட்ரால் பார்க்குறோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கார்டியாலஜி டாக்டரோட ஒப்பீனியன் எடுப்பாங்க, கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கிறவங்க அனைத்து பேருக்குமே அந்த பேட் கொலஸ்ட்ரால் LDLன்றது 100க்குள்ளே இருக்கணும். ஸோ அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோம், இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு நீங்கள் டயட்டில் எடுத்துக்கலாம். தேவையான இப்போ மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் 70க்குள்ளே வைக்கணும், இல்லை 55க்குள்ளே வைக்கணுன்றது அவங்களோட மற்ற ரிஸ்க் ஃபேக்டர் வச்சு. ஸோ அதை நம்ம சொல்கிறோம்.
அது சுகர் இன்டேக் கம்மி பண்ணுங்கள், சால்ட்டு கம்மி பண்ணி எடுங்க, பிபி இருக்கவங்களுக்கு சால்ட் கம்மி எடுங்க. ஸோ அப்போ தான் பிபி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதிகமாகாமல், ஹைப்பர் டென்ஷன். ஸோ நடக்குங்க, டெய்லி வாக்கிங் போங்க. ஸோ அப்புறம் டயட் கண்ட்ரோல் வச்சிங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறோம். அது எல்லாமே அடுத்தது நீங்கள் எவ்வளோ நாள் முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த அட்வைஸ்லாம் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணால் அந்த ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா வெல்னஸ் பியாண்ட் ட்ரீட்மெண்ட்டை தாண்டி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த நோயே வராமல் ப்ரிவென்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அது ரெண்டுமே வந்து எம்ஜிஎம்மில் வந்து ஒரு பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்களா சார் நீங்கள்? ஆமாம். ஸோ நம்ம அதான் சொல்கிறோமே, ஹெல்த் செக்கப்னால நம்ம ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் ஏதாச்சும் இருக்குதான்ட்டு. அப்புறம் எங்ககிட்ட நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட அட்வைஸ் டயட்டிஷியன்கிட்ட அனுப்புகிறோம். ஸோ அவங்க என்னென்னா இப்போ நான் பேசிக்காக நாங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துருவோம் பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் சாப்பிட்லான்னு. அது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு எங்களுடைய டயட்டிஷியன் இவங்க இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அனைத்து ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. சார், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நாங்கள் வந்து கீரைக்கடை.comனு ஒரு அக்ரிடெக் கம்பெனி. நாங்கள் வந்து முருங்கைக்கீரையை வந்து ஃபில்டர் பேக்கில், பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்ஸில் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக கன்வீனியண்ட்டாக. சில கண்ட்ரீஸில் முருங்கைக்கீரை இல்லை. நம்ம முருங்கைக்கீரையில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ரிச்சாக இருக்குன்னு சொல்லி நிறைய லேபில் ஆர்டிகல்ஸ் நிறைய ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த முருங்கைக்கீரை வந்து அயன் கண்டென்ட், வைட்டமின்ஸ், ஜென்ரலாக கீரையே வந்து எந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சார்? நேச்சுரல் ஃபுட்டில் கீரைகள் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இப்போ முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா அதில் நிறைய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே அந்த டயட்ரி ஃபைபர்னு வேறு இதில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த கீரை வகைகள், காய்கறிகளில். ஆட்டோமேட்டிக்காக அதை எடுக்கக்குள்ளே கொலஸ்ட்ரால் கம்மியாகும். அதே மாதிரி சால்ட்டு, அந்த பிபியும் கம்மியாகும். அயன் மட்டும் இல்லை அதிகமாக இருக்கிறது, கால்சியம், மெக்னீஷியம் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஹார்ட்டுக்கு மற்றும் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார், மெயினாக வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பேக்கில் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். மெயினாக ஃபில்டர் பேக் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் வர ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக் இருக்கா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கா, பாலிமர்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து 100% பிளாஸ்டிக் ஃப்ரீ. இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணால் கூட எங்கள் இப்போ வெப்சைட்டில் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கி ஹீட் சீலிங் மிஷினில் சீல் வச்சாலும் அது சீலே ஆகாது. இதில் ISO சர்டிஃபைட் தான் அது ஃபுல்லாக. அதனால் தைரியமாக வந்து இந்த பேப்பர் தான் அதில் ஃபுல்லாக. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே வராது. முருங்கைக்கீரையோட கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ட் நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்து உள்ளே வச்சுருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. ஸோ ஷேட் ட்ரை பண்ணுறதுனால மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் வந்து நாங்கள் ரீகெயின் பண்ணி வச்சுருக்கோம் சார் இதில். சரிங்க சார். ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் இல்லவேன்றீங்க. ஏன்னா இப்போ டிப்பிங் டீயில் கூட எல்லாரும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குதுன்றாங்க. இதில் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. ஆமாம் ஆமாம். ஸோ பார்க்கலாமா? பாருங்கள் சார், தாராளமாக பாருங்கள் நீங்கள். ஸோ இது வந்து இப்போ ஹாட் வாட்டரில் டிப் பண்ணலாம். ஆமாம் சார், 120 ml ஹாட் வாட்டரில் வந்து நார்மலாக க்ரீன் டீ மெக்கானிசம் தான். ஆனால் இதில் வந்து ரொம்ப க்யூரேட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இது வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் வந்து முருங்கைக்கீரையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இது 100 grams வந்து 30 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது இதில் ஃபுல்லாக. அது NABL லேபில் டெஸ்ட் பண்ணதால இது அதில் டிப் பண்ணால் என்ன வந்து சூப் ஆகிடுமா? டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிரும். உங்களுக்கு 30 to 40 செகண்ட்ஸில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் உங்களுக்குமே வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் காலையிலேருந்து பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குன்னு முருங்கைக்கீரை சூப்புக்கு நீங்கள் டெஃபினட்டாக இது வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக இதை எடுக்கலாம். டெஃபினட்டாக வந்து அல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். இல்லை காஃபி டீ குடிக்க முடியாது, நினைக்கிறவங்களுக்கு பேரலல் ட்ரிங்காக வந்து அட்லீஸ்ட் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சிலவங்களுக்கு காஃபி டீ குடிச்சா அசிடிட்டிலாம் வரும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த வைட்டமின்ஸ், அயன், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்கிறதுனால டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஐ வில் wholeheartedly recommend you definitely use our முருங்கைக்கீரை products sir, please. Thank you sir. Thank you. முருங்கா வெல்னஸ் சேஷஸ். ஸோ முருங்கைக்கீரை இது டிப் சார், இது எங்கே சார் கிடைக்கும்? சார் இது வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். கீரைக்கடை.comன்ற வெப்சைட்டில் பேன் இண்டியா ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அக்ராஸ் பேன் இண்டியா நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் 2 days டெலிவரி ஆகும். ஸோ இது ஹாட் வாட்டர் தான் டிப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நோ மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 கூட யூஸ் பண்ணலாம். மார்னிங், ஈவினிங் யூஸ் பண்ணலாம் சார். மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கலாம். இது எப்படி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? இந்த பேப்பர்லாம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த பேப்பர் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் சார். வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்பெஷலாக பண்ணி பயோடிகிரேடபிள் பேப்பர் தான். நீங்கள் வந்து நான் இதை குடிச்சு பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை வெளியே எடுத்து அதில் ஒரு கீரை விதையை வச்சு கூட நாங்கள் வச்சு பார்த்தோம். இது வந்து மேன்யூராகவும் யூஸ் ஆகுது, பயோடிகிரேடபிளாகவும் இருக்குது ஃபுல்லாக. ஸோ 100% வந்து சேஃப் டு கன்சியூம். ஓகே, வெரி குட். ஸோ இது ஆன்லைனில் தான் ஆனால் ஆர்டர் பண்ண முடியும்? எஸ் சார், இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைன் மாடல் தான் வச்சுருக்கோம். நாங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் இதுலேயே 8 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம் சார். முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை இருக்குது, தூதுவளை இருக்குது, முடக்கத்தான் கீரை இருக்குது, நெல்லிக்காய் ஆம்லா இருக்குது, ஆவாரம் பூ இருக்குது, வாழைத்தண்டு வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து எது வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கோ அதை மட்டும் க்யூரேட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லா கூட அதில் வைட்டமின் சி கண்டென்ட் நிறையா இருக்குது. நெல்லிக்காய். ஆமாம் சார். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம், அசிடிட்டி வந்துடலாம் அதில் எப்படி இருக்குதோ. ஆனால் வந்து டெஃபினட்டாக வந்து
இப்போ அவையாருக்கு வந்து இவர் நெல்லிக்கனி நெல்லிக்கனி தான் கொடுத்த மாதிரி. ஏன்னா வந்து ஸோ வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதில் எதிர்க்கும். ஸோ டெஃபினட்டாக ஹார்ட்டுக்கும் நல்லது தான். அதே மாதிரி இப்போ காலையில் வந்து இப்போ அசிடிக் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் நெல்லிக்காய் எடுத்துக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க சார். நல்லா ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லி, அப்சர்ப்ஷன் நல்லாவும் இருக்குன்னு சொல்லி. ஸோ காலையில் முருங்கீரை சாப்பிட்றாங்க, ஆஃப்டர்நூன் வந்து ஆம்லா எடுத்துக்கிறாங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிப்பிங் ப்ராடக்ட் தானே இருக்குமா? இல்லை சார், ஒன்று டிப் ப்ராடக்ட்டும் வச்சிருக்கோம், சில இது ஹோல் பட்ஸாக வச்சிருக்கோம். இப்போ ப்ளூ பீ டீன்னு சொல்லி தனியாக வச்சிருக்கோம். அந்த ப்ளூ பீ டீ பார்த்தீங்கன்னா ஹோல் பட்ஸாக ட்ரைட் ஹோல் பட்ஸாக வச்சிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. ஸோ நார்மலாக டீ ப்ரூ பண்ணுற மாதிரி ப்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ டீ கிடைக்கும். உங்களுக்கு ப்ளூ டீயில் நிறைய ஃப்ளேவர் வந்து ரிச்சுன்னு சொல்லி இப்போ நிறைய ப்ரூவ் ப்ளூ பண்ணியிருக்கோம். டீனா தமிழில் அது என்னது? சங்கு புஷ்பம். சங்கு புஷ்பம். சங்கு அப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அதே வேறு நிறைய பேர் இப்போ டயட்டில் வேறு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக யாரோ வேறு சொன்னாங்க அது. ஆமாம் சார், இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. நிறைய இல்லை, ஈவன் இன்ஃபேக்ட் நான் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறது நிறைய கஸ்டமர்ஸ் என்னோட டாக்டர்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரை பற்றி தெரியும். ஸோ அந்த அம்லா வந்து நான் ஹார்ட்டுக்காக ரிலேட்டட். பட் எல்லாமே வந்து இதில் நேச்சுரலாக கிடைக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லதாக தான் இருக்க போகுது. தேங்க்யூ சார். சார், இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஷெடியூல் இவ்வளோ தூரம் டைமை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.